வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அரை இது தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நூடுல்ஸ் வாங்கியில் நூடுல்ஸ் பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் நீங்கள் நூடலை வேக வைக்கணும் அப்படின்ட்டு. என்னோடதில் 5 நிமிஷம்னு போட்டிருக்காங்க. உங்களோடது எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. இப்போ என்னோடது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ நான் நார்மல் வாட்டரில் இதில் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் தண்ணி வடிச்சிட்டு நூடுல்ஸ் எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். பூண்டு பல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போது பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் கேப்சிகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எல்லோ கலர், ரெட் கலர் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலரே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோவும் ரெட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம். அடுத்து நான் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து துருவின முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சாஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வேக வச்சுட்டு கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நூடுல்ஸ் எல்லாத்தையுமே சாஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ எம்மி அண்ட் டேஸ்டியான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா அவங்க அஜினமோட்டோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாம அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.